தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவைப் பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனம் கரையும் கல்வாரி பயணமீது, மனம் கரையும் கல்வாரி பயணமீது, கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைது, மீட்பு பூக்கும் சிலுவை மரம் சுமந்து இயேசு நடக்கும் காட்சிது. வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். சிலுவை பாதை ஒரு அன்பின் பாதை. ஏழைகளின் தோழன் இயேசு பயணித்த மீட்பின் பாதை. ஏழை மகனாய் மண்ணில் பிறந்து தான் கால் பதித்த இடமெல்லாம் ஏழைகளின் கரம் பற்றியே நடந்தார். ஏழை எளியவருக்காய் ஏழையாய் பயணித்து தன் அன்பால் சிலுவையை ஏற்கத் துணிந்தார். அவரது சிலுவை பாடுகள் இவ்வுலகிலே ஏழைகள் எதிர்கொள்ளும் சவால்களான வலிகள், புறக்கணிப்புகள், தோல்விகள், வீழ்ச்சிகள் இவைகளை பிரதிபலிக்கும் கண்ணாடி. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சிலுவையை சுமந்த இயேசுவை நாமும் பின் செல்வோமா? தவறேதும் வாழ்வில் செய்யாமலே தண்டனைக்குள்ளான தருணத்திலே தன்னிலை கண்டுள்ளம் உருகியழும் தாங்க முடியா துயரமிது. தன் பக்கம் நியாயம் சொல்ல தனக்கென்று யாரும் இல்லை. தன் தாயின் தவிப்பை கண்டுணர்ந்து தாங்கிட முடியாமல் உள்ளம் அழுகிறதே. வாருங்கள்
வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட முதல் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இதயம் உடைய தவித்தேன், உள்ளெலும்புகள் வரைக்கும் சிதைந்து போகிறேன். குற்றமே இல்லாமல் குற்றம் ஏற்பது மரணத்தை விட அதிக வலி என்பதை பிலாத்துவின் அரண்மனையில் அனுபவித்து நிற்கிறேன். இத்தனை பெரிய தீர்ப்புக்கு நான் செய்த குற்றம் என்ன? மனிதர்களை தகுதியின் அடிப்படையில் தரம் பிரித்திருந்த சட்டங்களை அப்பாவி மக்கள் மீது கடவுளின் பெயரால் விதித்த வரிகளை எதிர்த்தேன். உங்களில் குற்றமில்லாதவன் பெண்ணை தீர்ப்பிடுங்கள் என்று சொன்னேன். ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அம்மக்களோடு மக்களாக நின்றேன். சாவுக்குரிய குற்றம் செய்யவில்லை என்று என்னை தீர்ப்பிட்டவர்களுக்கு தெரியும். இன்றும் சமூகத்தில் இயேசுக்கள் பலர் மீது பொய் தீர்ப்புகள் எழுதப்படுவதை திருத்தி எழுதவே உங்களிடம் கேட்கிறேன். அநீதியான தீர்ப்பு சாவை விட கொடியது. ஜெபம். அன்பு இறைவா, எம் வாழ்வில் பிறரை தீர்ப்பிடாமல் வாழும் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். மானுட சிறுமை போக்கிட மனூரு ஏற்ற மாபரனுக்கு மரச்சிலுவை மரண கருவியானது, மீட்பு பூக்கும் மரமானது. சிலுவை பாரம் உடல் சுமக்க சிரசில் முள்முடியால் குருதி வடிய சிந்தை நொந்து அழுதபடி கொல்கத்தா நோக்கிய லட்சிய பயணமீது வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. அவமானம் என்று கருதப்பட்ட சிலுவை என் தோளில் சுமத்தப்படுகிறது. எனக்கு நீதியின் மீது பசி தாகம், உண்மையின் மீது பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் இறைவனின் மகன் என்ற உரிமையில் அனைவரையும் சகோதரர்களாக அன்பு செய்தேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பாகாய் உருகினேன். என் இதயமல்லவா அவர்களும். சிலுவை சுமையானதுதான், ஆனாலும் அதை நான் சுமந்துதான் ஆக வேண்டும். எளிய மக்களின் நம்பிக்கைக்குரிய நண்பன் நான். இப்போது அவர்கள் என்னை தோல்வியுற்றவனாகத்தானே பார்ப்பார்கள். என்னால் ஒரு பெரும் மீட்பை தேடியவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட
சிலுவையை சுகமாய் சுமக்க நினைத்தேன். சிலுவையை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை சிலுவையை அணைத்துக் கொள்ளுங்கள். அவமானம், வீண்பழி, ஏழ்மை, பசி என எத்தனையோ விதமான சிலுவைகள் உங்களில் இருந்தாலும் வலுவோடு பற்றி பிடியுங்கள். அந்த சிலுவையில்தான் உங்கள் முகவரி எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் எம் வாழ்வில் சந்திக்கும் சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின் செல்லும் ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். வாழ்வில் வழுக்கி விழும் தருணங்களில் வல்லமை தந்தாரே தெய்வமகன். வீண் பழியாலே இதயம் நொந்தாரே, வலிகளால் வழியில் விழுந்தாரே. வீழுவதை வேடிக்கை பார்க்கும் மாந்தரின் விழிநீர் துடைத்தவர், மண்ணில் விழுந்தாரே சிலுவையோடு. விழுவது ஏனோ எழுவதற்கு தானே. பாருங்கள், பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். பாருங்கள், பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 3ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். வீழ்ந்து எழுவது இல்லாமல் ஏது முகவரி? இங்கே நான் எழுவதற்காக வீழ்ந்தேன். என் வீழ்ச்சியை கண்டு சிரிக்கிறார்கள். அவர்களின் சாட்டையடிக்கு பயந்துதான் நான் எழுகிறேன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். தரை சுகமாக இருக்கிறது என்று தினந்தோறும் சாலை வீதிகளில் போதையால் வீழ்ந்து கிடக்கிறார்கள். போதையில் வீழ்ந்து கிடப்பவர்களின் வீடுகளில் போய் பாருங்கள். அங்கே சூழ்ந்து கிடக்கிறது நரகத்தின் இருள், மரணத்தின் பெரும் அச்சுறுத்தல்கள். ஓயாத புலம்பலும் பற்கடிப்பும் குடிகாரனின் வீட்டுச் சுவர்கள் வரைக்கும் படிந்து கிடக்கின்றன. எப்போது என்னை கொல்லுவானோ, என் பிள்ளைகளை கொல்லுவானோ என்று அர்த்த ராத்திரிகளில் வீடுகளிலிருந்து தெருவுக்கும், தெருவிலிருந்து வீட்டுக்குமாக ஓடி அலைகிறார்கள் உயிரை பிடித்துக்கொண்டு. போதை ஒரு வீழ்ச்சி பிள்ளைகளே. என் கல்வாரி பாதையின் வீழ்ச்சியிலிருந்து என்னால் எழும்ப முடிந்தது. போதையின் பிடியிலிருந்து நீ எப்போது எழுவாய்? ஜெபம். அன்பு இறைவா, போதையில்லா சமூகத்தை உருவாக்க உழைக்கும் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். தனது மகனின் மரண பயம் தானே காணும் தாயின் மனம், தாங்க முடியாத ரணங்களாலே தவியாய் தவித்து துடிக்கிற
போன்றதே. குற்றமற்ற தனது குழந்தையை கோலை களத்தில் கண்ணெதிரே குருதி வழிந்தோட காணும் கொடுமை தாய்மை உணர்வை பிழிந்து கிழிக்கிறதே. வாருங்கள் பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். ஒரு மகன் வெற்றியாளனாய் வருகையில் அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவாள் அல்லவா? இப்போது நான் தோற்றுப்போன நிலையில்தான் என் அம்மாவை சந்திக்கிறேன். உடல் முழுவதும் இரத்தத்தால் நனைந்திருக்கிறது. தலையில் அடித்து இறக்கிய முள்முடியிலிருந்து செந்நீர் இறங்கி என் கண்களெல்லாம் இரத்தச் சொட்டுகள். தாகத்தால் தவிக்கும் வாய். பாரமான சிலுவையோடு பயணிக்கும் என்னை என் அம்மா பார்க்கும்போது எவ்வளவோ வியாகுலமடைந்திருப்பாள். நான் ஏழையாக பிறந்து ஏழையாக ஏழைகளோடு வாழ்ந்தேன். ஏழைகளுக்கென்று இந்த உலகம் ஒரு நியதியை வைத்திருக்கிறது. ஏழைகளுக்கு அறிவு இருக்கக்கூடாது, நிமிர்வான நடை இருக்கக்கூடாது, பொது அறிஞர்களிடம் கேள்விகள் எழுப்பக்கூடாது. இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் போல் வாழ வேண்டும் என்பதே மேலாதிக்க சிந்தனை. ஆனால் இந்த மேலாதிக்கத்தை நான் மீறினேன். இறைவனை என் அப்பா என்றேன். மத குருக்களிடம் கேள்விகள் கேட்டேன். இங்கே பல அநீதிகளை எதிர்த்தேன். அதனால்தான் எனக்கு இப்பெரும் தண்டனை. என்றும் நீங்கள் வாழும் உலகில் என் தாயைப் போல என் பிள்ளைகளுக்கு பசிக்குமே, வலிக்குமே, பாதுகாப்பு இல்லையே, யாரேனும் என் பிள்ளைகளுக்கு உதவ மாட்டார்களா என தாய்மையின் உச்சத்தில் தவிப்போர் உங்களிடையே வாழ்கிறார்கள். இத்தகையோரின் துயர் துடைக்கும் போது என் தாய் மகிழ்வாள். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் சந்திக்கும் துன்புறுவோரை புறக்கணியாமல் சந்தித்து தேற்றும் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். வலுவிழந்த எளிய மனிதருக்கு வலிமை தந்த வீரமகன் வலிகள் தாங்கிட முடியாமல் வழியில் இடறி விழுகின்றார். சிலுவையில் மீட்பு மலரவே சீமோன் சுமந்திட உதவுகிறார். சிரம் தாழ்ந்து உள்நன்றி உணர்ந்தபடி சீமோனை சிந்தையில் பாசமாய் பதித்தபடி வாருங்கள் பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம்.
தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 5ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். கல்வாரியை அடையும் முன்பே என் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சுகிறார்கள் படைவீரர்கள். இவர்களின் ஒரே குறிக்கோள் என்னை கல்வாரி மலையில் கள்வர்களின் நடுவில் அறைந்து கொல்ல வேண்டும் என்பதே. இந்த சமயத்தில்தான் சீமோன் அவன் வயலுக்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்தான். சீமோன் அப்போதுதான் என்னை பார்க்கிறான். என் நிலை அவன் இதயத்தை ஊடுருவிவிட்டது. துவக்கத்தில் தயங்கியவன் எனக்காக அவனை மாற்றினான். ஏனெனில் அன்பற்று செய்யும் சிறு உதவியாயினும் அந்த உதவியை பெறுகிறவனுக்கும் கொடுக்கிறவனுக்கும் அசாத்திய சுமையாக போய்விடும். அன்பை மட்டுமே இலவசமாக கொடுக்க முடியும் அல்லவா? சீமோன் என்னை பார்த்த கணத்தில் அவனுள் தோன்றிய அன்பு என்னோடு என்ன சொன்னது தெரியுமா? உம்மை நான் கைவிட மாட்டேன் என்பதே. நீயும் சீமோனாக விரும்பினால் உன் அருகே பார். எத்தனை விதமான சிலுவை பயணிகள் சுமக்க இயலா சுமைகளோடு பயணிக்கிறார்கள். படிக்க முடியாமல், வீடு இல்லாமல், கடுமையான நோயில் மருத்துவம் செய்ய இயலாமல், திருமணமாகாமல், கணவனின் கை நெகிழலால் என சிலுவையோடு பயணிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் உதவு. அப்போது என் சிலுவை இதமாக போய்விடும். ஜெபம். அன்பு இறைவா, நாங்களும் சீமோனைப் போல சிலுவையோடு பயணிப்போருக்கு உதவும் மனதைத் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். உடலெங்கும் சாட்டை அடிகளால் உடலில் உதிரம் வழிந்தோட சிரசின் உள்முடி வலியோடு சிரமத்தோடு இயேசு சிலுவையோடு இரத்தம் வடியும் முகத்தை சுத்தம் செய்தார் வெரோனிகா. துணியில் தன்முகம் பதித்த இயேசு தூய்மையாய் பார்த்தார் நன்றி உணர்வோடு. பாருங்கள், பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். பாருங்கள், பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 6ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இரத்த மனிதனாக பயணிக்கும் என்னை பலரும் வேடிக்கை பார்த்தார்கள். இந்த வேடிக்கை மனிதர்களிடமிருந்து பிரிந்து நின்றாள் வெரோனிகா. என்னை அவள் மிகவும் அன்பு செய்திருக்கிறாள். சிலுவை பாதையில் என் கண்களின் கூர்மையை இழந்திருந்தேன். என் பொலிவான முகத்தின் அழகையும் தொலைத்திருந்தேன். வெரோனிகாவால்
என்னை இப்படியான ஒரு நிலையில் பார்க்க முடிந்திருக்கவே இல்லை. எத்தனை படை வீரர்கள், எத்தனை பெரிய பாதுகாப்புகள் என்னை சுற்றிலும். அந்த தடுப்புச் சுவர்களையெல்லாம் உடைத்துவிட்டு ஓடோடி வந்தாள். சிதைந்த என் முகத்தை அவளின் கையில் ஏந்தினாள். எல்லோரும் கைவிட்ட நிலையில் ஒரு பெண்ணின் அன்பு என் சிலுவை பாதையில் பூத்து நிற்கிறது. பெண் எனும் மெல்லிய கோடு வெறுமனே பெண் இல்லை. ஒரு துளி அன்புக்காகவும் அவள் வாழ்க்கையின் எந்த உச்சத்துக்கும் போய் உனக்கு அதை 100 மடங்கு திருப்பித் தருவாள். அவளைத்தான் வெறும் உடலாக பார்க்கிறார்கள். அவளைத்தான் பிச்சு கிழித்து தூரமாக போடுகிறார்கள். என் சிலுவைக்கு சிறிதேனும் ஆறுதல் தர விரும்பினால் பெண்களை மதியுங்கள். அவள் உலகை அவளிடம் கொடுங்கள். இறைவனின் வலிமையான அன்பின் முகவரி பெண்கள் மட்டுமே. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் பெண்களை மதிக்கும் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். பாவங்களின் மனப்பாரங்கள் பாதையில் மனிதரை வீழ்த்திடும். பாவிகளை மீட்க வந்த பரமனையோ பாரினில் மனித குலம் சாய்த்திடும். மீண்டும் மீண்டும் வீழ்வதும் மீண்டு எழுவதும் மீட்பன கழகு. மீள முடியா கொலை களத்தில் முடிந்தவரை வாழ்வது கொள்கை கழகு. வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். தரை என்பது ஒரு வகையில் தாங்கும் பீடம்தான். நான் மிகவும் தளர்ந்து போனேன். நேற்றிரவு என்னை கைது செய்தபோது, சீடர்கள் என்னை விட்டு ஓடிய போது, படை வீரர்கள் காரி முகத்தில் உமிழ்ந்து ஏளனம் செய்த போதே நான் தளர்ந்து விட்டேன். இப்போது விரைவாக போ என படை வீரன் உந்தி தள்ளிய போது அப்படியே தரையில் விழுந்து விட்டேன். அப்போதும் சிலுவையை கீழே விடவில்லை. விழுதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பது எனக்கும் தெரியும். நம் சமூகத்தில் பணம் என்ற ஒற்றை இலக்குக்காக எத்தனை பேர்களை வீழ்த்துகிறீர்கள்? வீழ்ச்சியின் பெருங்கொடுமையில் இவ்வுலகம் அலறுகிறதை நானும் கேட்கிறேன். இரத்த மனிதனாக தரையில் கிடக்கும் என்னை தூக்க விரும்பினால் உங்களை நம்பியவர்களை தள்ளிவிடாமல் இருங்கள். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் எம் வாழ்வில் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் எழுந்து நடக்கும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். ஆடுகளின் மேய்ப்பன் நிலை கண்டு அந்நியர் பரிதாபப்பட்டனரே. பாடுகள் கண்டு பதறிய பெண்கள் பக்கம் வந்துருகி அழுதாரே. எனக்காக அழ வேண்டாம், உங்கள் மக்களுக்காய் நீங்கள் அழுங்கள். என மானுடம் நினைந்து வலியோடு சிலுவை பயணம் மீண்டும் தொடர்ந்தாரே. பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். பாருங்கள், பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். ஏழையும் ஏழையும் தான் சேரும் என்பார்கள். காயப்பட்டவனுக்குத்தான் வலி எப்படி இருக்கும் என்று தெரியும். என் உடலை விட மனதில் அதிக வலி. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்து பசியாற்றிய நான், இரத்தம் சொட்டு சொட்டாக வழியும் நிலையில் பாரமான சிலுவையோடு பயணிப்பதை பார்த்து எருசலேம் நகர பெண்கள் அழுகிறார்கள். கண்ணீர் இயலாமையின் கடைசி ஆயுதம். வாழ்வின் அத்தியந்தம் சொல்லும் ஒருவிதமான கையறு நிலை. எருசலேம் பெண்களின் அழுகை எனக்கு ஆறுதல் தராமல் இல்லை. எங்கள் இயேசுவே, உமக்கா இந்த நிலை என்று ஒப்பாரி வைப்பதில் அவர்களுக்கு என் மீது இருக்கும் அன்பை புரிந்து கொண்டேன். ஆனால் என் மகள்களே, அழுகை உனக்கு எழுதப்பட்டிருக்கும் விதி அல்ல. நீ அழும்போதெல்லாம் சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் அழுகையின் மக்களாக இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். முறையாய் மீண்டும் அவர் முடியாமல் தடுமாறி முகம் கவிழ மண்ணில் விழுந்தார் சிலுவையோடு. மானுடம் நினைந்து அழுதாரே. மூச்சு காற்று உள்ளவரை முன்னேறி செல்லும் வலிமையோடு மாபரன் இயேசு நமக்கு தந்த மறக்க முடியா வாழ்வின் போதனை. பாருங்கள், பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். பாருங்கள், பின்தொடர்வோம் நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர்.
இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கண்ணுக்கு எட்டும் தூரம்தான் கல்வாரி. பெரும் பாடுகளோடு அருகே நெருங்கிவிட்டேன். ஆனாலும் இதோ மீண்டும் விழுந்து விட்டேன். இப்போது எனக்கு அதீதமான தாகமாக இருக்கின்றது. நீதிக்கான தாகம். இந்த தாகத்தோடு உங்களை பார்க்கிறேன். எத்தனை விதமான முரண்பாடுகளால் முட்டிக்கொண்டு வாழ்கிறீர்கள். மனிதன் என்னும் ஒரு மாண்பை மீறி சாதி, மதம், ஆண், பெண் என்று அந்த படிநிலை பாகுபாட்டை வகுக்கிறீர்கள். ஏன் என்னை பிரித்து வகுத்து ஆளாளுக்கு பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே திருச்சபையில் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி, கற்றவனுக்கு ஒரு நீதி, பாமரனுக்கு ஒரு நீதி. வீழ்ச்சி என்பது கண்ணுக்கு புலப்பட்டு மட்டும் நடந்து கொண்டிருக்கவில்லை. அடிமட்டங்களின் நியாயமான உணர்வுகள் கிழித்தெறியப்படும் போது நிகழ்கிறது. பெரும் துணிச்சலோடு என்னை தூக்க வருமுன் கண்முன்னே அநீதியால் விழுந்து கிடக்கும் மானுடத்தை தூக்கிவிடு. ஏனெனில் என் அன்பு சமத்துவமானது. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் அநீதிக்கு துணை போகாமல் வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இரண்டு அங்கிகள் வைத்திருப்பவர் பிறருக்கு ஒன்றை கொடுக்கட்டும் என்றுரைத்த இயேசு அணிந்திருந்த ஒற்றை துணியை உரிந்தனரே. மானம் காக்கும் உடை பறித்தாலும் மனதின் லட்சியம் மாறிடாது. இறைவன் சித்தம் நிறைவேறிட நிந்தை அவமானம் இயேசு சகித்தாரே. வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகிறது. ஆடை என்பது உணர்வு இருக்கும் வரைக்கும் உடலோடு பொருந்தியே இருக்கும். இந்த ஆடையைத்தான் 33 வயது நிரம்பிய என்னிடம் இழுத்து பறிக்கிறார்கள். இதைவிட கொடிய அவமானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. தன் ஆடை என்பது தனி மனித உரிமை. இந்த கடைசி உரிமையை இழந்து நிற்கும் நிலையை பார்த்தாயா? எனக்கு உடைதர நினைக்கிறாயா? அவமானம் தாழாமல் தற்கொலைக்கு துணியும் பெண்களுக்கு ஆடை கொடு. நம்பிக்கை துரோகிகளால் ஊடகத்தில் பரப்பும் உடல்களெல்லாம் அலறிக்கொண்டு சாவை தேடுகின்றன. அவர்களுக்கு ஆடை கொடு. நடமாடும் எத்தனை பேரின் நற்பெயரை உன் வார்த்தைகளால் உரித்திருப்பாய். யோசித்துப்பார். உடலில் ஆடையிருந்தும் இங்கே சிலர் அவமானத்தை சுமக்கிறார்கள். ஆடை என்பது ஒருவனின் அங்கீகாரம், உரிமை. அதை கிழிக்காதே. என் ஆடையாக அவைகளை கொடுத்துவிடு. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் எங்களோடு
வாழ்வோரின் நன்மைகளை காணும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். அன்பின் வடிவாய் வாழ்ந்தவர் தன்னை போல் பிறரை நேசி என்றார். எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள், எளியோரில் இறைவனை காணச் செய்தவர். சிரமத்தோடு சிலுவை சுமந்து கொல்கதா சிகரம் கண்டபோது கொடூர கொலையை செய்திடவே இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தனரே. வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். என் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஓங்கி அறைகிறார்கள். இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. கூர்மையான ஆணிகளால் என்னை துளைக்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட கொலை. காயின் ஆபேலை பொறாமையால் கொலை செய்தான். ஆபேலின் இரத்தம் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டது. இதோ என் இரத்தமும் பூமியில் எதிரொலிக்கிறது. போதையில் கழுத்தறுத்து கொலை, காதலிக்க மறுத்ததால் கொலை, காதலை தடுத்ததால் முறைத்ததால் கொலை, தட்டி கேட்டால் கொலை என நாள்தோறும் இங்கே கொலைகள். நிலம் இரத்தம் குடித்து குடித்து வண்ணம் கொண்டு நிற்கின்றது. கொலை செய்யாதீர்கள். வார்த்தையாலோ வாளாலோ வஞ்சனையாலோ கொலை செய்யாதீர்கள். கொலையின் துயரம் அறிந்த உங்கள் இயேசு சொல்கிறேன், இவ்வுலகம் அனைவருக்குமான வாழிடம். எல்லோரும் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் அழிவின் மக்களாக இல்லாமல் ஆக்கத்தின் மக்களாய் வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இறந்த மனிதருக்கு உயிர் தந்தார். இயலாத மக்களுக்கு சுகம் தந்தார். இறக்கும் நிலையிலும் மன்னிப்பை இரக்கமில்லா மனிதருக்கு தருகின்றார். சிலுவையில் தொங்கிய இயேசு தன் தாயை நம் தாயாய் தந்தார். தந்தையே, உம்மிடம் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி உயிர் துறந்தார். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம்.
இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிலுவையில் ஆணிகளோடு பொருத்தப்பட்டு நிற்கிறேன். அந்தரத்தில் தொங்கி கிடக்கிறேன். என்னை சுற்றிலும் பரிகாச சிரிப்பொலிகள் கேட்கின்றன. அதிசயங்களை செய்தானே இவன், தன்னை காப்பாற்ற முடியவில்லையே, எல்லாம் எனக்கு கேட்கிறது. இனி சில மூச்சுகளே என்னிடம் இருக்கின்றன. ஆம், என் மூச்சுகள் எண்ணப்பட்டு விட்டன. என் லட்சியங்களெல்லாம் என் மனத்திரையில் ஓடின. இறையாட்சி என்னும் பெருங்கனவு எனக்கு இருந்தது. இறைவனின் சமத்துவ அன்பு என்னும் வேட்கை இருந்தது. ஏழைகளும் வாழ பிறந்தவர்கள் என்ற கொள்கை இருந்தது. என் மரணத்தின் பின் இந்த கனவுகளையெல்லாம் யாரிடம் சொல்வேன்? யார் இதை நிறைவேற்றப் போகிறார்கள்? சொருகி வந்த கண்களை விடாப்பிடியாக திறக்கிறேன். அங்கே அங்கே உன்னைத்தான் பார்க்கிறேன். என் சிலுவையடியில் வழியும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் என் கனவின் சொட்டுகள். ஒரு நிமிடம் அதன் அருகே வா. என் கனவின் விதைகளை எல்லாம் உன்னில் விதைக்கிறேன். வளர்த்தெடுப்பாயா? ஜெபம். அன்பு இறைவா, உம் லட்சிய விதைகள் வளர்த்தெடுக்கும் மக்களாய் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். உயிரற்ற இயேசுவின் திருவுடலை சிலுவையிலிருந்து இறக்கினரே. உயிராய் வளர்த்த தாய்மடியில் உயிரற்ற உடலினை கிடத்தினரே. தன் மகனின் இறப்பு கண்டு வியாபித்து அழுத தாய் மனம் மீள முடியா துயர்தனிலே மூழ்கி தவித்தது தாய்மறி மனமன்றோ. வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். தாயின் மடியில் இயேசுவின் உடல். நான் இறந்து விட்டேன். என் உடல் அம்மாவின் மடியில். இது ஒரு பெரும் துயரமான காட்சி. தாய் இருக்கும்போது சேய் மரிப்பது அந்த தாய்க்கு பெரும் வலி. இந்த துயரை என் அம்மா அனுபவித்திருந்தாள். கள்வனைப் போல் கொன்றுவிட்ட என்னை அவள் அங்கம் அங்கமாக பார்க்கிறாள். உடல் முழுவதும் கொடுமையான காயங்கள். அவளுக்கு தெரியும் என்னை பற்றி, என் கனவுகள் பற்றி. நான் என் தந்தையின் திருவுளத்தை ஏற்காதிருந்தால் நான் என் அம்மாவுக்கு மட்டுமே மகனாக இருந்திருப்பேன். யார் என் தாய்? யார் என் சகோதரர்கள்? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார்.
என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவாயா? ஜெபம். அன்பு இறைவா, தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் அன்பு பிள்ளைகளாக வாழும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். விண்ணில் இருந்து வந்தவரை மண்ணில் கொன்று புதைப்பதா? கருவறையில் உருவான இறைமகனை கல்லறையில் மூடி வைப்பதா? விதைகளை புதைத்தால் மரமாகும், அன்பை விதைத்தால் வாழ்வு சிறக்கும். நீதியை மறுத்தால் புரட்சி பூக்கும், சிலுவை மரணத்தால் மீட்பு இன்றும் மலரும். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். பிறக்கும்போது சொந்தமாக ஒரு வீடு இல்லை, இறந்தபோதும் சொந்தமாக ஒரு கல்லறைக்கான நிலம் இல்லை. இதைவிட உனக்கு பாடம் வேறு எதுவும் தருவதற்கு இல்லை. பூமி எப்போதும் ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமே. வந்தவர்கள் யாருமே இங்கு தங்கியிருக்கப் போவதில்லை. போகும் நாளில் பிடியளவு மண் கூட எடுத்துச் செல்ல முடியாது. பெரும் மலைகளையும் நீராதாரங்களையும் அழித்து மனித இனம் பெரும் பணம் குவித்து உங்களுக்கு நீங்களே கல்லறையை கட்டிக்கொள்கிறீர்கள். உனக்காக நான் விதையாய் விதைக்கப்பட்டேன். நீயோ நீ வாழ இந்த உலகையே அழிக்கிறாய். நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ அனைத்து உயிர்களையும் அன்பு செய். அனைத்து உயிர்களையும் அன்பு செய். ஜெபம். எங்களை அன்பு செய்யும் இறைவா, உம் அன்பை நாங்கள் அனைத்து உயிர்களுக்கும் வழங்கிடும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். வாருங்கள் பின்தொடர்வோம், நம் வாழ்வின் சிலுவையை சுமந்திடுவோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும்
தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. இறைவா, உம்முடைய வாழ்வின் பாடுகளில் எங்களுடைய ஜெப வாழ்வின் பல அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்த தூய ஆவிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களது தியானத்தின் பயனாக ஒரு புதிய பாதையினை வகுத்து இனி எங்களுக்கு கூட்டித் தருகின்ற நாட்களிலே நாங்கள் ஜெப வீரர்களாக துலங்க அருள்தாரும். இதனால் பெரும் பயன் பெற்று எங்களுக்கும் அவர்க்கும் எம்மிடம் மன்றாட அழைக்கும் யாவருக்கும் நாங்கள் பயனுள்ள வாழ்வு வாழ்ந்திட வரம் அருளும். ஆமென்.